பாரம்பரியமான இனிப்பு கொழுக்கட்டை தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல மனமாக சுவையாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொழுக்கட்டை மாவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவை வெறும் வாணலியில் லேசாக சூடு வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். இதை தவிர 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல எள்ளை ட்ரை வானலில் போட்டு அந்த எள்ளு பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம மாவில் சேர்த்துடணும். அடுத்தது பாசிப்பருப்பு, இதையும் நம்ம வானலில் சேர்த்து லேசாக சவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து அதையும் மாவில் சேர்த்துடணும். அடுத்தது வானலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தேங்காயை போட்டு அது நல்ல லேசாக சவக்க வறுத்து அதையும் மாவில் சேர்த்துடணும். ஏலக்காய் பொடியும் நம்ம மாவில் சேர்த்தாச்சு. ரெண்டு டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு அதை வடிகட்டி நம்ம மாவில் சேர்த்து மாவை கிளறணும். கிளறின உடனே மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது நல்ல ஒரு சரியான பதத்தில் இருக்கும். எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையிலாக பிடிச்சி வச்சிடணும். பிடித்த கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தால் நல்ல சுவையான மனமான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ஆறின உடனே நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.